ஹரே கிருஷ்ணா. நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ர சுபத்ராபியாம் ஸ்ரீ ஜெகநாதாய நமக. ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி நாம் சுபத்ரா தேவியினுடைய ரதத்தை பற்றி பார்க்க போகிறோம். சுபத்ரா தேவி புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரதத்தினுடைய பெயர் பத்மத்வஜம். இந்த பத்மத்வஜம் உயரம் 42 அடி 3 இன்ச்சு, நீளம் அகலம் எல்லாமே 31.6 x 31.6 அடி. ரதத்தினுடைய வர்ணம் பார்த்திங்கன்னா சிவப்பும் கருப்பும் கலந்தது. பழுப்பு நிற வர்ணம், அதாவது ப்ரௌன் குதிரைகள் தான் இந்த சுபத்ரா தேவியினுடைய ரதத்தின் குதிரைகள். இந்த ரதத்தை உருவாக்க பயன்பட்ட மரக்கட்டைகள் பார்த்திங்கன்னா 593. இந்த ரதத்தை சுற்றி 3 பக்கங்கள்லையும் 9 பரிவார தெய்வங்கள் இருக்காங்க. துவார பாலகர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா கங்கா யமுனா தேவி. பத்மத்வஜம் பத்மத்வஜம் அப்படின்னா தாமரை கொடி அப்படின்னு அர்த்தம். 9 பரிவார தெய்வங்களுமே தேவியினுடைய பல ரூபங்கள். சண்டி, சாமுண்டி, உக்ரதாரா, வனதுர்கா, சௌலி துர்கா, வராகி, ஷியாமகாளி, மங்களா, விமலா, இப்படி 9 பரிவார தெய்வங்கள் 3 பக்கம் இருக்குது. இந்த ரதத்தை ஓட்டக்கூடியவர் யாருன்னு பார்த்தா அர்ஜுனன். மேலும் இங்கே தினமுமே சுதர்சன சக்கரத்தில் கொடியை டெய்லி மாற்றுவாங்க. அந்த சுதர்சன சக்கரத்தினுடைய பெயர் நீல சக்கரா, இல்லைன்னா சுதர்சன சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த கொடியேற்றம் அப்படிங்கிறது ஒரு திருவிழா மாதிரி தினமும் நடக்கும். 2 பேர் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே கடன்னு அவ்வளோ உயரமான உச்சிக்கு போய் கடன்னு கொடியை மாற்றிட்டு இறங்கி வருவாங்க. மேலும் அந்த சுதர்சன சக்கரம் பார்த்திங்கன்னா பூரி தாமத்திலிருந்து, அதாவது அங்கே அந்த அந்த பூரி க்ஷேத்திரத்தில் எங்கிருந்து பார்த்தாலுமே சுதர்சன சக்கரம் நம்மளை பார்க்குறது மாதிரியே இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். நாளைக்கு பலதேவருடைய ரதத்தை பற்றி பார்க்கலாம்.